everyone, வணக்கம் and welcome back to this video. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? All good. சரி, ஓகே. இந்த வீடியோவை நான் ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார். ஒரு ஊரில் நிறைய பேர் இருக்காங்க, பட் இவரும் இருக்கார். இவர் பேர் என்னன்னா ஹாரி ஹூடினி. ஓகே, இவர் ஒரு மாஸ்டர் மெஜிஷியன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட மேஜிக் திறமையை எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஒன் ஆஃப் த மேஜிக் ஷோவில் இந்த மாதிரி நான் என்னை நீங்கள் ஜெயிலில் வச்சு பூட்டிட்டீங்க அப்படின்னா என்னோட மேஜிக் திறமையால் நான் அதுலேருந்து வெளியே காட்டுவேன், யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவரோட மேஜிக் கோட்லாம் போட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸர் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி என்ன நீங்கள் ஜெயிலில் வச்சு போட்டுங்க, என்னோட மேஜிக்னால நான் வெளியே காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க கைதிங்கெல்லாம் இவர் எது மேஜிக் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபீஸர்ஸும் வெயிட் பண்ணுறாங்க. அவரை உள்ள தள்ளியும் சாத்தியாச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போனோடனே அவரோட மேஜிக் கோட்டை கழட்டிட்டு அவர் பெல்ட்டில் ஏதோ ஒன்று மறைச்சி எடுத்து வந்திருக்காரு. ஒரு ஸ்டீல் மாதிரி ஒரு கம்பி, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்க கம்பி. அதை எடுத்து பூட்டை திறக்கிறாரு. ரொம்ப நேரமாக திறக்கிறாரு. 30 minutes ஆச்சு. ஆனால் அவருக்கு கான்ஃபிடென்ட் அப்படியே இருக்குது, நம்ம எப்படியாவது இதை திறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 hour ஆகுது, 2 hour ஆகுது. அதுக்கப்புறம் அவருக்கு வேர்த்து ஊற்றுது, நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வேறு அவருக்கு, நம்மளால் இதுலேருந்து வெளியே வர முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. 3 hours ஆகுது, அப்படிதான் முடிஞ்சு போச்சு, நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. சும்மா திரிக்கிட்டே அப்புறம் தள்ளி பார்க்குறாரு. கதவு திறந்துச்சு. எப்படி திறந்துச்சு? அவரோட மேஜிக்னாலையா, அந்த கம்பினாலையா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா? எப்படி திறந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆஃபீஸர்ஸ் அந்த கதவை பூட்டவே இல்லை. பூட்டாத பூட்டை தான் அவர் ரொம்ப நேரமாக திறக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் அந்த பூட்டை எங்கே பூட்டி இருந்தது? அவரோட மைண்டில். அவர் ஆழமாக நம்பியிருக்காரு, அந்த பூட்டு பூட்டி இருக்குது, அதை நம்ம திறந்து தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு? அங்கே பூட்டவே இல்லை. அவர் அப்படியே திறந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டே அவருக்கு இல்லை. சரி, சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு நீ இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கே நம்ம பிரெயினை பற்றி தான். நம்ம பிரெயின் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது, அது உன்னை என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, நீ அதை என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ விச் இஸ் பேசிக்லி ஓவர் திங்கிங். சரி, ஓவர் திங்கிங்னா என்ன? நம்ம வழக்கம் போலே ஆரம்பிப்போம். ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன? திங்க் பண்ணுறது அப்படின்னாலே நல்லது. அப்போது இன்னும் அதிகமாக திங்க் பண்ணுறது அப்படின்னா என்ன? இன்னும் ரொம்ப நல்லது தானே. ஓவர் திங்கிங் நல்லது தானே. அதிகமாக திங்க் பண்ணால் நல்லது. கரெக்டா? கரெக்டு. சரி, ஸோ சின்ன வயசுலலாம் நம்ம திங்க் பண்ணுவோமா? நமக்கு என்னென்னு யோசிக்கிறதுனா என்னென்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யோசிப்போமா ஏதாவது? கிடையாது. பட் ஏன் பெருசானதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் திங்கிங்? எதுக்கு ஓவர் திங்கிங்? அது கொஞ்சம் ஓவராக இல்லை? சரி, ஓவர் திங்கிங்னா தான் என்ன? திங்கிங்க்கும் ஓவர் திங்கிங்க்கும் ஒரே ஒரு நூல் இலையில தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீ திங்க் பண்ணுற அப்படின்னா இப்போ நடக்கிறது என்ன நடந்துட்டுருக்கு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ப்ரெசண்ட்டை பற்றி யோசிக்கிறது தான் திங்கிங். ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தையும் நடக்க போகிற ஒரு விஷயத்தையும் பற்றி ரெண்டுமே உன் கையில் இல்லை. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி அப்படி யோசிக்கிறது, நான் இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ, இல்லைனா வரப்போகிற விஷயத்தை பற்றி நான் இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, என்ன பண்ணணும், இப்படி நடந்துருச்சே, இதெல்லாம் பயங்கர ஓவர் திங்கிங். எதுக்கு நமக்கு ஓவர் திங்கிங்? ஓவர் திங்கிங் பண்ணி நீ ஏதாவது சால்வ் பண்ண போறியா? லைக் ஓவர் திங்கிங் பண்ணால் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடுனா தயவு செஞ்சு எனக்கு சொல்ல. நீ ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு பிரச்சனையை வச்சுக்கோ, அதை வச்சு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு அது சால்வ் ஆகிடுச்சுன்னா எனக்கும் சொல்லு, நானும் ஓவர் திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஓவர் திங்கிங் பண்ணால் சால்வ் ஆகிடுமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்? அதை நீ இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்க. முன்னாடியெல்லாம் பிரச்சனை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதுக்கான சொல்யூஷனை தேடுவாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பிரச்சனைன்னு சொல்லி நீயும் இருக்க, அந்த பிரச்சனையும் இருக்குது. 2 பேரும் இப்படி பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களே தவிர கடைசி வரைக்கும் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்ச மாதிரியே இல்லை. Why do we overthink? ஏன் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? லைக் ஓவர் திங்கிங் அப்படின்ற வேர்டையே நான் ரீசெண்டாக தான் கேள்விப்படுறேன். லைக் 1 or 2 years அந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. எப்படி இது வந்துச்சு? ஏன் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம்? ஏன் அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நீ தோற்றுருவியோ அப்படின்ற பயம், மிஸ்டேக் பண்ணிடுவியோ அப்படிங்கிற பயம், மற்றவங்க உன்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம், ப்ரெசண்ட்லேயே வாழாமல் நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிச்சு உன்னை நீயே டவுன் பண்ணி. எதுக்கு? நடந்து முடிஞ்சது உன் கையில் இல்லை, நடக்க போகிறதும் உன் கையில் இல்லை, அப்புறம் எதுக்காக யோசிக்கிற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்த விட மற்றவங்க உன்னை ஜட்ஜ் பண்ணாதான் என்ன சொல்ல? மற்றவன் ஜட்ஜ் பண்ணுறதுனால நாளைக்கு என்ன, அவன் உன்னை நல்லா நினைக்கிறான் அப்படின்னா நீ நாளைக்கு உனக்கு கோடியாக பணம் கிடைக்க போதா, இல்லை அவன் உன்னை தப்பாக நினைக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு நீ என்ன ரோட்டுக்கு வர போறியா? ரெண்டுமே கிடையாது. அவன் உன்னை பற்றி என்ன ஜட்ஜ் பண்ண என்ன? உண்மையாக சொல்ல போனால் நம்மளை பற்றி இங்கே யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம தான் நினச்சிட்ருக்கோம், அவன் நம்மளை பார்த்து இதை சொல்லிடுவானோ, இவன் நம்மளை பார்த்து அது சொல்லிடுவானோ. நீ வீக்காக இருக்கனால நீ ஒன்றும் ஓவர் திங்க் பண்ணுறது கிடையாது. மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு நீ நிறையா ரெஸ்பெக்ட் கொடுக்குற. எதுக்கு? மற்றவங்க ஒப்பீனியன் உனக்கு எதுக்காக தேவை சொல்ல? அவங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நீ அக்செப்ட் பண்ணிக்கிற, அவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு நீ நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்குற, அவங்களோட தாட்ஸ் உன்னோட தாட்ஸை விட வேல்யூ பண்ணுற. இதெல்லாம் பண்ணும்போது
உன் மண்டை என்ன ஆகும்? உன்னை பற்றி யோசிக்காமல் அவங்கள நினச்சிருவாங்களோ, இவங்க என்ன நினச்சிருவாங்களோ, நீ என்ன பண்ணாலும் ஏதாவது நினச்சிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையா? அப்புறம் போக போக அவங்க உங்கள் லைஃப்பில் இருப்பாங்களா இல்லையா என்னன்னே தெரியாது. அப்போ இன்னொருத்தவங்க புதுசாக வருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிப்பியா? ஸோ கடைசி வரைக்கும் உன்னை யாராவது நினச்சிட்டே இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பியா? அப்போ இந்த யோசனையிலேருந்து எப்போ தான் வெளியே வருது? யோசிச்சு யோசிச்சு கடைசியில் நீ எதுவுமே பண்ணாமையே உனக்கு டயர்டாக இருக்கும். எனக்காவது அது ஃபீல் பண்ணியிருக்கியா? லைக் நம்ம ஃபிசிக்கலாக எந்த ஒர்க்குமே பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் மைண்ட் வந்து ரொம்ப டயர்டாகி உன்னால் அதுக்கப்புறம் எந்த வேலையுமே பண்ண முடியாது. ஏன்னா அதை யோசிச்சு யோசிச்சு நீ அப்படியே அதை நாசம் பண்ணி வச்சிருக்க. ஓவர் திங்கிங் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு உனக்கு தெரியுமா? உனக்கே தெரியாமல் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டா உன்னோட நிம்மதியை அது உங்ககிட்ட எடுத்துருச்சு. உன்னோட கான்ஃபிடென்ஸ் உங்ககிட்ட கிடையாது. எந்த ஒரு டிசிஷனுமே உன்னால் எடுக்க முடியாமல் அடுத்த ஆக்ஷன் என்னென்னு மூவ் பண்ண விடாமல் உன் மைண்ட் உன்னை அப்படியே பின்தங்கியே வச்சிருக்கு. உன்னால் எதையுமே எந்த டிசிஷனுமே உன்னால் டக்குன்னு எடுக்க முடியாது. லைக் ஒரு ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், வெளியே போகிறதா இருக்கட்டும், ஏதாவது படிக்கிறது, அது இது எந்த டிசிஷனுமே உன்னால் எடுக்க முடியாது. ஏன்னா உன் பிரெயின் தான் திங்கிங்லேயே பின்வாங்கிட்டு இருக்கே. ப்ரெசென்ட்டில் இருந்தால் தானே டக்கு டக்குன்னு யோசிச்சு யோசிச்சு முடிவு எடுக்க முடியும். அதனால தான் முன்னாடி வரவே முடியலையே. நீ யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரியும், உனக்கு நிம்மதியே இருக்காது. நீ நிறைய யோசிக்கிறனால உனக்கு நிம்மதியே இருக்காது. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நீ வந்து ஏதோ மீட்டிங்கில் பேச சொன்னாங்க அப்படின்னா கூட நீ பேச மாட்டேன். ஏன்னா உங்ககிட்ட கான்ஃபிடென்ஸ் கிடையாது. நிறைய யோசிக்கிறல. நான் இப்போ ஆன் பண்ணி பேசிட்டேன், ஏதாவது தப்பாக பேசிட்டேன் அப்படின்னா யாராவது எதாவது நினச்சிப்பாங்களோ? ஐயோ. ஓவர் திங்கிங்கான மெயின் ரீசனே யாராவது நினப்பாங்க நினச்சிட்டு போகிறாங்க. மயிறு என்னவோ ஆகிட்டு போகுது. என்னப்போ மிஸ்டேக் பண்ணி கீழே வெளியே எந்திரி, நிறைய அடி வாங்கு. நீ ஒரு விதையே போடுறேன்னு வையேன், அதுலேருந்து நாளைக்கே நீ ஃப்ரூட் எதிர்பார்ப்பியா? அதுக்கு நீ டெய்லி தண்ணி ஊற்றணும், அதை நீ பார்த்துக்கணும், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீ கொடுக்கணும். அப்போ தானே அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து வளர்ந்து 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 வருஷ கணக்காக ஆகும்போது ஒரு நல்ல மரமாக வளர்ந்து உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கும். அப்போ நீ வந்து எடுத்ததுமே செம்ம பர்ஃபெக்டாக இருப்பியா? நிறைய மிஸ்டேக் பண்ணு, நிறையா கற்றுக்கோ. ஜட்ஜ் பண்ணுறவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு போகிறாங்க, நிறைய மிஸ்டேக் பண்ணு. என்னப்போ மிஸ்டேக் பண்ண ஒரே மிஸ்டேக்கை திருப்பி திருப்பி நீ பண்ண மாட்ட. பண்ணுறதெல்லாம் புது புது மிஸ்டேக்காக தான் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணுற? ஒவ்வொரு மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்க. லேர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுற? ஓவர் திங்க் பண்ணுற. அவ்வளோதான். ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஐயோ நமக்கு வேலையே வேணாண்டாப்பா, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடிச்சிடுறது. இப்படியே எல்லோரும் பேக் அடித்தா யார் தான் முன்னாடி வர்றது சொல்லு? இன்னொரு விஷயம், ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இப்போ இந்த ஜென்ரேஷனில் தான் உருவாயிருக்கு. நம்ம முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா நீ? நான் கேள்வியே பட்டதே கிடையாது. இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பேரண்ட்ஸோட லைஃபையே எடுத்துக்கலாமே. அவங்களாம் டிசிஷன்ஸ்லாம் இப்படிங்கிற டைமில் எடுத்துருவாங்க. நம்மள மாதிரியா கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு ஏன் அவங்களால சீக்கிரமாக டிசிஷன் எடுக்க முடிஞ்சது, நிறைய யோசிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோனோ இல்லை மற்ற நிறைய ஆப்ஷன்ஸோ எதுவுமே கிடையாது. பார்த்தோமா, அவங்க லைஃப்பை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, மற்றவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கான கரெக்டான டிசிஷனை இப்படிங்கிறக்குள்ளே எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் மினிட்ஸில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஏன் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறோம்? நம்மளால் ஏன் எந்த டிசிஷனுமே எடுக்க முடியல அப்படின்னா நம்மளை சுற்றி நமக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது, நிறைய லைஃப்பை நம்ம பார்க்குறோம். நம்ம எந்திரிக்கும் போதே 10 பேரோட லைஃப்பை பார்த்துட்டு தான் எந்திரிக்கிறோமே. கரெக்டாக? எந்திரிச்சதுமே எத்தனை பேர் ஃபோனை வந்து எடுக்காமல் இருக்கீங்க சொல்லு? ஒரு 1 or 2 hours நீ ஃபோனை எடுக்காமல் இருக்கியா? எந்திரிச்சதுமே அந்த ஃபோனை கையில் தொட்டால் தான் அந்த ஒரு நிம்மதியே வரும். கரெக்டாக? அப்போ நீ எந்திரிக்கும் போது என்ன பண்ணுற? 4 பேரோட லைஃப்பை பார்த்துட்டு எந்திரிக்கிற. அப்போ என்ன ஆகும்? உனக்கு வந்து மைண்ட் அப்போவே அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். கான்ஃபிடென்ஸ் அப்படியே முடிஞ்சு போச்சு. உன்னோட டே 1ஐயும் மற்றவங்களோட 100th டேவையும் நீ கம்பேர் பண்ணி பார்ப்ப. எப்படி அது சாத்தியம்? ஃபஸ்ட் டேவும் சரி 100 டேவும் சரி எப்படி ஒன்றாகும்? உன்னாலையும் ஏதாவது பண்ண முடியும், நீயும் கண்டிப்பாக பண்ணுவ. ஏன் பண்ண முடியல அப்படின்னா நிறைய யோசிக்கிற. உன்னால் முடியாது, நீ பண்ணால் நடக்காது, நீ ஃபெயிலியரில் தான் முடிவ, இல்லைனா உன்னால் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை, மிஸ்டேக் நான் பண்ணக்கூடாது, எடுத்ததுமே எனக்கு சக்ஸஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். எதுக்கு? நிறைய பெயின் பாரு, நிறைய பெயின் அனுபவி, அப்போ தானே ஒரு சக்ஸஸ் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு யோசிக்கிறத கம்மி பண்ணு. நீ யோசிக்கவே வேண்டாம். யோசிச்சின்னா எப்படியும் அது வந்து ஏதோ ஒன்று ஏடாகூடமாக போய் முடியும். எப்படியும் பின்னாடி நடந்ததை யோசிச்சுட்டு இருப்ப, இல்லைனா முன்னாடி என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சுட்டு இருப்ப. ப்ரெசென்ட்டை பற்றியே நீ யோசிக்க போகிறதே கிடையாது. யாருக்காவது ஒரு கால் அடிக்கணும்னா அதுக்கு யோசிப்ப, 10 மணி நேரம் உட்காந்து யோசிப்பேன். நம்ம கால் பண்ணலாமா, மெசேஜ் பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு இப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இது படிக்கலாமா, அது படிக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். எல்லாமே உன் மண்டையில் தான் இருக்குமே தவிர ஆக்ஷன்ஸில் ஒன்றுமே இருக்காது. பிளான் நிறைய போடுவேன், ஒரு பிளானும் வேலைக்காகாது. ஏன்னா பிளான்லாம் எங்கே இருக்குது? மண்டைக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ரியாலிட்டியில் நம்ம தான் ஒன்றுமே பண்ணலையே. ஆல்சோ ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு நார்மலான விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க. லைக் யாரை பார்த்தாலுமே இங்கே ஓவர் திங்கிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நார்மலா? சொல்ல. ஒரு தப்பான விஷயத்தை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அது ரைட் ஆகிடுமா? கண்டிப்பாக ஆகாது. ஏன் அப்படின்னா ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ்.
அது நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒரு கெட்டதில்லை அப்படின்னு ஆயிடாது. ஓவர் திங்கிங் உன்னை எப்படி ட்ரிக் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுமா? நீ நிறைய யோசிக்கும் போது நிறைய கன்ஃபியூஸ் ஆக, லைக் நிறைய தாட்ஸ் உள்ளே வரும்போது உன் மண்டை குழம்பி போய் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். நீ அனலைஸ் பண்ண 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 என்ன ஆகும், உன் மைண்டு பேரலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ என்னதான் தாட்ஸ் வச்சாலுமே உன் மைண்ட் வந்து ஒரே மாதிரி தான் யோசிக்கும். லைக் நம்ம வந்து இதுக்கு வேலைக்காக மாட்டோம், நம்ம உருப்படாத கேஸு, நம்மளால இது முடியாது, நம்ம அது இப்படி தான் யோசிக்கும். நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேனா ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்றதே எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான சில சைன்ஸும் இருக்குது. நீ ஓவர் திங்க் தான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சைன்ஸ் இருக்குது. உன்னால் தூங்க முடியாது, நீ வந்து ரீஅஷூரன்ஸ் கேட்டுகிட்டே இருப்ப. லைக் நான் இப்போ பண்ணது கரெக்டா, நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணட்டா, நான் இப்போ இந்த டெக்ஸ்ட் பண்ணனே இது வந்து கரெக்டான மெசேஜ் தானா, லைக் இன்னொருத்தவங்களோட சைலன்ஸ் கூட உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் இவங்க 10 நிமிஷம் ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்க, ஏதாவது நடந்திருக்குமோ, நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோமோ, எதுக்கு ரிப்ளை பண்ணனா ரிப்ளை பண்ணாமல் இருந்துட்டு போகிறாங்க, என்னதான் பிரச்சனை உனக்கு இப்போது, நீ ஏன் பிடிச்சி அதையவே நோண்டிக்கிட்டு. இது எல்லாருமே நம்ம ரொம்ப காமனாக பண்ணுற விஷயம். 10 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட இருந்து ரிப்ளை வரல அப்படின்னா நம்ம அப்படியே திங்கிங் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான், இவன் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறான், இவன் வந்து இது பண்ணுறான், இவன் வந்து அது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்மளே அசியூம் பண்ணிக்கிறது. இது பேர் தான் ஓவர் திங்கிங். சரி ஓகே, இது எல்லாம் தான் ஓவர் திங்கிங், நான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுலேருந்து எப்படி நான் வெளியே வருது, லைக் நான் ஓவர் திங்கிங்லேருந்து எப்படி வெளியே வருது, நான் என்ன பண்ணுனா இது ஓகே ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உன் பிரெயினுக்கு நீ வேலை கொடுக்கணும். என்ன வேலை அப்படின்னா யோசிக்கிற வேலை இல்லை, நோ, ஏதாவது மூமெண்ட், நீ வெளியே போகிறது, ப்ளே பண்ணுறது, வேலை பார்க்குறது, படிக்கிறது, பாட்டு கேட்குறது, ஏதாவது எழுதுறது, வரைகிறது, பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஊர்பட்ட வேலை இருக்குது. அது எல்லாத்தையுமே உன் பிரெயினுக்கு அப்படியே நீ ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது மற்ற சுற்றி இருக்கிற யோசனையெல்லாம் மறந்துடும். பாஸ்ட்டை பற்றி யோசிக்காத, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காத, லைக் ப்ரெசென்ட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அதுதானே முக்கியம். ப்ரெசென்ட்லேயே உன்னால் எதுவுமே பண்ண முடியல, நீ என்னத்துக்கு போய் பாஸ்ட்டை யோசிச்சுட்ருக்க? பாஸ்ட்டை போய் நீ யோசிச்சு பின்னாடி போய் மறுபடியும் அழிச்சிட்டு மாற்றி எழுதிட்டு வந்துடுவியா? எழுத முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு? இம்பர்ஃபெக்ஷனை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோ. லைக் நான் வந்து இது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் முடிக்கணும், நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக தான் இருப்பேன் அப்படின்றத தயவு செஞ்சு யோசிக்காது. எல்லாமே இம்பர்ஃபெக்டாகவே இருந்துட்டு போகுது, பரவாயில்ல, அதனால என்ன? இம்பர்ஃபெக்டாக இரு, நிறைய மிஸ்டேக் பண்ணு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எல்லாத்துலேயும் மிஸ்டேக் பண்ணு, கற்றுக்கிட்டே இரு. அப்புறம் உன்னோட தாட்ஸை எல்லாத்தையுமே ஜேர்னல் பண்ணு, ஜேர்னலாக எழுதி வச்சுக்கோ. லைக் உன் மைண்டில் தாட்ஸாக இருக்கும்போது கஜன்னு இருக்கும், அப்படியே நீ அதை ரைட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா மைண்ட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக இறங்கி நீ அப்படியே பிளாங்காக இருப்ப. அப்போ பிளாங்காக இருந்தால் என்ன, எதுவுமே உள்ள இல்லை, யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ எப்போவுமே கஜன்னு ஏதாவது யோசிக்க தோணுது அப்படின்னா அதை எழுத ஆரம்பிச்சிரு. எழுதி நீ கசச்சு கிழிச்சு வீசினாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் உன் மைண்டை நீ வந்து டீடாக்ஸ் பண்ணு. லைக் அன்ஃபாலோ பண்ணுறவங்கள அன்ஃபாலோ பண்ணிவிடு, அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மியூட் பண்ணி வச்சிரு. லைக் டீடாக்ஸ் பண்ணி, இதெல்லாம் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இதனால் நான் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், அதை எல்லாத்தையுமே மியூட் போட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஓரமாக கடாசி வச்சிரு. அவ்வளோதான், அப்படியே கடக்கட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டே கிரவுண்டட். லைக் கிரவுண்டட்னா நான் எப்படி சொல்கிறது, ரியல் திங்ஸை எல்லாம் நீ வந்து ஃபீல் பண்ணணும். லைக் எப்படி சொல்லலாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹாப்பினஸ் வர மாதிரி பழகிக்கோ. இந்த மாதிரி உனக்கு முடியாது, நடக்காது, கிடைக்காது அப்படின்ட்டே இருக்க திங்கிங்னால நிறைய ரியல் லைஃப்பில் உனக்கு இம்பேக்ட் நடந்துட்டுருக்கு. மீட்டிங்லலாம் பேசவே மாட்டேன், அன்மியூட் பண்ண சொன்னால் அவ்வளோதான் பயந்துக்கிறது, இனிஷியேட் எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதையும் நீ தட்டி கழிச்சிருவ. லைக் நீ வந்து இன்டர்வியூக்கு நீ தான் அப்ளை பண்ணியிருப்ப, இன்டர்வியூக்கு ஏதாவது கூப்பிடுறாங்க அப்படின்னா உடனே பயம் வந்துடும். அப்புறம் எதுக்கு நம்ம இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணது? ஸோ இந்த மாதிரி உன்னை நீயே அழிச்சிக்கிறதுக்கு உன் பிரெயின் வந்து ஊர்பட்ட ஸ்டெப் எடுக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே பேட் சுச்சுவேஷன்ஸ்லேயே இருந்துக்கிறது. அப்படியே இருந்துக்கலாமா? லைக் ஓவர் திங்கிங் கெட்டது தான், என்ன பண்ணுறது, என்னால் வெளியே வர முடியல, நான் அப்படியே இருந்துக்கிறியா? நல்லா செம்ம ஜாலியாக இருக்கும், இருந்துக்கோ. ஸோ ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு சிம்பிளாக என்ன ஸ்டெப் அப்படின்னா நிறையா ஜேர்னல் பண்ணு, எழுதிக்கோ, நிறைய எழுது, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் மியூட் பண்ணிடு, நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணு, போதும். உன்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோ. இம்பர்ஃபெக்ட் தான் இங்கே ரியல், முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். இம்பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்று தான் இங்கே நிஜம். ஸோ இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் மிஸ்டேக்ஸையும் ஃபால்ட்டு மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோ. போயிட்டு போடா, என்னமோ நினச்சிக்கோங்கடா, அவ்வளோதான். ஃப்ரீ பேர்டாக இரு. அண்ட் எல்லாத்தோட முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் மண்டைக்குள்ளேயே வச்சுக்காம, லைக் நான் வந்து பயங்கரமாக 100 நாளைக்கு பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் பேப்பர்லேயே வைக்காம நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஓகே, நடைமுறை மீன்ஸ் ரியல் லைஃப்க்கு கொண்டு வரணும். ஓகே, நினச்சிட்டு இருப்பேன் உன்னோட எனிமி வந்து வெளியே தான் இருக்காங்க, வெளியே இருக்கவங்களால தான் நீ உருப்படாமல் போகிற, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ உருப்படாமல் போகிற, அப்படி இப்படி எப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளியே இருக்கவங்கள ப்ளேம் பண்ணுவேன். பட் உன்னோட பிக்கஸ்ட் எனிமி யார்? உன்னோட பிரெயின். எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதான் உன்னை தடுத்து விடும். நீ பண்ணாத, ஐயோ பயமாக இருக்குது, ஐயோ பேசாத பயமாக இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, எதுவுமே தெரியாமையே உன்னை போட்டு அப்படியே அடைச்சி முடக்கி நீ ஜெயிலில் இல்லை, பட் ஆனால் ஒரு ஜெயிலில் தான் இருக்க. என்ன, உன் மைண்டு வந்து உன்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. உன் மைண்டு உன் கண்ட்ரோலில் இருக்கணும், அப்போ தான் உன்னால் எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும்.
சக்ஸஸ் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் அடினாவது வாங்கலாம்ல. அடி வாங்கினாலும் ஜாலியாக தான் இருக்கும். கிளம்பட்டா? ஆமாம், முடிஞ்சிச்சு, எல்லாமே நான் சொல்லிட்டேன். நானே நிறைய ஓவர் திங்க் பண்ணி உனக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டேன். கேட்குறதுனா கேளு, கேட்கலனாலும் கேளு, சரியா? சரி, இப்போ ஓவர் திங்கிங் உனக்கு புரிகிற மாதிரி ஒரு குட்டி எக்ஸாம்பிளில் முடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், ஓகேவா? சரி, ஓகே, இதுதான் கிளாஸ்ன்னு வச்சுக்கோ. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ இந்த கிளாஸ், இந்த தண்ணி, இதை பார்த்ததுமே நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பேன் அப்படின்னா, இது வந்து எய்தர் ஹாஃப் எம்டி ஆர் ஹாஃப் ஃபுல் அந்த மாதிரி கேட்பேனா, இல்லை வேறு ஏதாவது உனக்கு தோணுதா இந்த மாதிரி ஏதாவது? சரி, ஓகே. நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸில் இவ்வளோண்டு தண்ணி இருக்குது, இதை நான் ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போது இது வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா, ஒரு 100 கிராம்ஸ் வச்சுக்கலாமா? சரி, ஒரு 200 கிராம்ஸ் சும்மா வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் தானே இது. ஸோ ஒரு 200 கிராம்ஸ் இருக்குது. இந்த 200 கிராம்ஸ் ஆஃப் கிளாஸை எனக்கு எவ்வளோ நேரம் பிடிக்க முடியும் சொல்லு? என்னால் எவ்வளோ நேரம் பிடிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நான் பிடிக்கலாம். பட் நான் சொல்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் பிடிச்சா என்ன ஆகும்? எதுவுமே ஆகாது. ஐ ஃபீல் ஸோ ஃப்ரீ. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுவே நான் ஒரு ஹாஃப் டே பிடிச்சிட்ருக்கேன், இந்த கிளாஸை இப்படியே ஹாஃப் டே இப்படியே நான் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? லைட்டாக இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குமா? ஆமாம். இதுவே நான் இதை 1 டே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? அப்படியே இங்கே இடம்லாம் அப்படியே பேரலைஸ் ஆகி ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன ஆகும்? 1 டே ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன், அதுக்கு அடுத்த நாள் பிடிச்சிருக்கேன், என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு, இந்த கையே எனக்கு வேலையே செய்யாது. ஆமாம் தானே? ஸோ ஏன் இதை சொல்கிறேன்? ஒரு தாட் வந்து உனக்கு ஒரு 5 நிமிஷம் மைண்டில் நீ அதை பற்றி யோசிக்கிற அப்படின்னா உனக்கு அதில் எந்த பெயினுமே இருக்காது. அப்படியே அரை நாள் நீ யோசிக்கிற அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன் மூளை அது சாப்பிடுது, ஓகேவா? அதுக்கப்புறம் நீ அதை அப்படியே 1 டேக்கு கண்டினியூ பண்ணுற, என்ன ஆகுது? அவ்வளோதான், நீ அந்த தாட்ஸோட முழுகிட்ட. அப்படி அது உன்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அப்படி டக்குன்னு அதுலேருந்து நீ வெளியே வரணும், சரியா? ஸோ எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. 5 நிமிஷம் யோசிச்சா அதை பற்றி நீ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஃப்ரீ பண்ணுவேன். அதை ஹாஃப் டே பிடிக்கிறது உன் கையில் தான் இருக்குது. 1 டே ஃபுல்லாக நினச்சிட்டு இருக்கிறது உன்கிட்ட தான் இருக்குது. இது வேணால் உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரியாக இருக்கலாம், பட் புரிஞ்சவங்களுக்கு இதில் எவ்வளோ பெரிய மெசேஜ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஹோல்டிங் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் இஸ் ஸோ ஈஸி. உனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹோல்டிங் ஃபார் ஸோ லாங் உன் மைண்டில் அப்படின்னா அவ்வளோதான், அது ரொம்ப வலிக்கும். ஸோ நிறையா பெயினை கொடுக்காது. ஜஸ்ட் ஸ்டாப் ஓவர் திங்கிங், ஓகேவா? ஓவர் திங்கிங்கே வேண்டாம். திங்க் பண்ணாலே நமக்கு இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எதுக்கு இந்த ஓவர் திங்கிங்லாம் சொல்லு? வேண்டாம். ஸோ லெட் ஜஸ்ட் ஸ்டாப் ஓவர் திங்கிங். டூ ஆக்ஷன். எல்லாத்தையுமே ஆக்ஷனாக பண்ணு. எழுதியே வச்சுக்காது, அது ஆக்ஷனில் இது பண்ணு, ஓகே? சரி, அப்போ நான் கிளம்புறேன். ரொம்ப நேரமாக சிரிக்காமையே பேசிகிட்டு இருந்தேனோ, எனக்கே தெரியல. அது இப்போ தான் எனக்கு சிரிப்பே வருது. சரி, ஓகே. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸாக ஷூட் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு வெறி பிடிச்சி எனக்கே ஓவர் திங்க் பண்ணி பைத்தியம் முடிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். See you all in another video. Tata, take care, bye bye.